வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி, சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து நயினாபாளையம் பக்கம் கருந்தலாக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் பண்ணிக்கிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது பார்த்திங்கன்னா 650 அடி போர் போட்டிருக்காங்க. நம்ம மோட்ரு, கேபிள், பைப்பு, சோலார் பேனலு, ட்ரைவ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் செட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறதா பேசியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 550 அடியில் இறக்க சொல்லியிருந்தாங்க. 3 ஹெச்பி. இது நம்ம வந்து டெக்ஸ்மோவில் தான் நம்ம போட்டு கொடுத்துக்குறோம். 3 ஹெச்பி டெக்ஸ்மோவில் ஏசி மோட்டருங்க. இது 550 அடியில் இறக்கிருக்கோம். இது ஸ்டாண்ட் ஒர்க்குக்காக குழி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இது மொத்தம் நம்ம 340 வாட்ஸ் பேனலில் 9 பேனல் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டெல்லாம் அப்புறம் குழி எடுத்துகிட்டு அதுக்கு காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் சோலார் பேனலு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். மேலே ரோவில் 5 பேனலும், கீழ் ரோவில் 4 பேனலும். இவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஏக்கரு உங்களுக்கு பண்ணையம் பண்ணோம். இவங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாதுங்க. போர் போட்டு 1 வருஷம் ஆச்சு. கரண்ட் வாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு சோலார் வாங்கிக்கிறாங்க. இவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் சப்போஸ் 2 லட்ச ரூபா போட்டு நான் கரண்ட் வாங்கிக்கிறேன்னா இதுக்கு சோலார் போடுறதுனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் இது போட்டுட்டு நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரீ கரண்ட் வேணாலும் அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பக்கத்துலேயே கிணறு இருக்குது. அது வந்து கூட்டு கிணறாக இருக்குதுங்க அது. ஸோ அதனால் கூட்டு கிணறு இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேஞ்ச் ஓவர் யூஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் 3 ஹெச்பி நாளைக்கு ஃப்யூச்சரில் வேணால் உங்களுக்கு கிணறுல 3 ஹெச்பி போட்டுட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்தது. இப்போதைக்கு தற்சமயம் அவங்களுக்கு மாடுலாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் தண்ணி வசதி இல்லாதனால 550 3 ஹெச்பி போதும் அப்படின்ட்டாங்க. இன்னொன்று போர்லேயே தண்ணி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 5 ஹெச்பி போகல, 3 ஹெச்பி போட்டு அப்புறம் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் அப்புறம் என்னங்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சோலார் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெச்சர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது சோலார் பேனலுக்கு அடியிலேயே அந்த லெக் இருக்கு இல்லைங்க, அதிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அங்கேயே நம்ம எர்த்திங்கும் பண்ணி கொடுத்துட்டோங்க. பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மோட்டர் ஃபிட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மோட்டர்லாம் நான் 3 ஹெச்பி மோட்டருங்க. அதில் கேபிள் பைப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோட்டர் இறக்கிட்டோம். அப்புறம் லைட்னிங் அரெஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. லைட்னிங் அரெஸ்ட்டு அப்புறம் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வேண்டான்னாங்க. அப்புறம் சரி 2 நாள் கழித்து லைட்னிங் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இது பாருங்கள், இந்த மோட்ரு ஸ்பெசிஃபிகேஷனு. லைட்னிங் அரெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டு பண்ணி அதுக்கப்புறம் மோட்டர் இறக்கிட்டோம். மோட்டர் பார்த்திங்கன்னா 550 அடியில் இறக்கி கொடுத்துக்குறோங்க. இந்த கம்ப்ளீட்டு ஆன இந்த இமேஜ் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் செட்டு, அதாவது சோலார் பேனலு, கேபிள், பைப்பு, ஸ்டாண்டு, ஸ்ட்ரெச்சர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரைவு எல்லாம் கம்ப்ளீட் செட்டாக, அதாவது சிவில் ஒர்க் மட்டும் கஸ்டமர் ஸ்கோப்பு, மீது எல்லாம் நாமளே பண்ணி கொடுத்துருங்க. லைட்டிங் ரெஸ்ட் எல்லாமே. இது செட்டை பார்த்திங்கன்னா இது 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். 3 ஹெச்பி 550 அடியில் இறக்கி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும், கரண்ட் வசதி இல்லை, கரண்ட் வாங்க முடியல, சோலார் பண்ணணுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மோட்டரை இறக்கிட்டு இருக்கிறேங்க. மோட்டர் இறக்கிட்டு இது நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா டல் கிளைமேட் தான் இருந்துச்சுங்க. கிளைமேட் கம்மியாக இருந்துச்சு. இது 1.5 தண்ணி வந்துச்சுங்க. சாயந்தரம் இறக்கணும். அப்புறமேல் காலையில் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு ஆன் பண்ணோம். அப்போ நீங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 550 இறக்குனது. ஒரு நிமிஷம்.